ஹாய் அண்ட் வெல்கம் டு ஆலன் சினிமா ஸ்பேஸ். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ் நடித்து வந்த தெலுங்கு படம், அதுக்கப்புறம் ஓடிடியில் இப்போ தமிழில் வேறு டப் பண்ணி விட்டுருக்காங்க. அந்த படம் தான் ஒடேலா 2. ஒடேலா இதுக்கு முன்னாடி வந்து இது ஒடேலா ரயில்வே ஸ்டேஷன் ஒரு பாட்டு ஒன்று வந்திருந்தது. அதோட சீக்குவல் தான் இந்த படம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டோம்னா, ஒடேலாங்கிற ஒரு ஊர் இருக்குது. அது ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் வந்து திருப்பதின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்திருக்கேன். அவன் வந்து என்ன பண்ணியிருக்கேன், அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி கல்யாணம் ஆனால் ஃபர்ஸ்ட் நைட்டில் போய் பொண்ணு மாப்பிள்ளையும் கொண்டுட்டு பொண்ணை ரேப் பண்ணி கொள்றதே வந்து வேலையாக வச்சுருக்க ஒரு சைக்கோ கொலைகாரன். இவனாலே இந்த ஊரில் மட்டும் சுற்றுப்புறத்தில் எங்கேயுமே வந்து கல்யாணம்லாம் நடக்காமல் இருந்திருக்கு. அவனை வந்து அவன் பொண்டாட்டியை வந்து போட்டு தள்ளிடுறாங்க. போட்டு தள்ளிட்டு அவங்க ஜெயிலுக்கு போயிடுறாங்க. போட்டு தந்ததுக்கப்புறம் அவன் பணத்தை தூக்குற கூட ஆள் இல்லாமல் இருக்குது. அப்புறம் அவனை தூக்கிட்டு போய் ஒரு வழியாக ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு மரத்துக்கு கீழே போடுறாங்க. ஆனால் அந்த ஊர் மக்களுக்கு வந்து ஏங்க எனக்கு இன்னும் ஆத்திர அடங்கலைங்கிற மாதிரி சும்மா எங்கேயோ போகிற மாதிரி ஏமலை வந்து ஏறாத்தான்னு அவனை சும்மா விடாமல் வாங்க எனக்கு ஆத்திர அடங்கலைங்க என்னங்க இன்னும் கொலைய முடியல அதுக்குள்ள எனக்கு கூண்டில் ஏற்றிட்டாங்க. அதுக்கு வந்து சமாதி சிகிச்சை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து அவரை அந்த ப்ராசஸ் பண்ணோம்னா அவனோட ஆத்ம சாந்தி அடையாமல் சுற்றிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை இப்படி தான் செத்ததுக்கப்புறம் டார்ச்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க ஒரு ப்ராசஸ் எல்லாம் பண்ணி அவனை போட்டு தள்ளி முடிச்சிடறாங்க. உப்பு தண்ணியில போட்டு சித்திரவதை பண்றது உடம்புல காயமெல்லாம் எரியுதா? இதனால் அந்த திருப்பதிங்கிறவன் வந்து அவன் செத்துட்டான். ஆனாலும் அவன் ஆத்மா மேலே போகாமல் அங்கிட்டே சுற்றிட்டு இருக்கு. இது ஒரு கட்டத்தில் இவனுக்கே திரும்பி ஆப்பா மாறுது. அவன் வந்து அப்புறம் வழக்கம் போல் வந்து அவன் ஆத்மா வந்து பிரேதாத்மாவாக மாறி போகிறவன் பாடியில் ஏறி அவங்க ஊரையை போட்டு சமப்பட்டு கட்டிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இதுக்கு இந்த பிரச்சனைக்கு என்ன தான் தீர்ப்புன்னு சொல்லிட்டு எல்லாம் தேடி போய் இருக்கவே இருக்காங்க எங்கள் பைரவிகா அப்படின்னு சொல்லிட்டு தமனாவை கூட்டின்னு வராங்க. தமனாவை கூப்பிட்டு வந்துட்டு இந்த பிரச்சனையை அவங்க சால்வ் பண்ணாங்களா இல்லையா, அந்த ஊருக்கு விடிவு காலம் வந்துச்சா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த ஒடேலா 2. இது சிவாஜி கதை இல்ல? சிவாஜி கதை வேறப்பா. இது சிவாஜி கதை தான். அந்த கதை வேறப்பா. அப்படி என்ன சிவாஜி கதை சொல்லு. இதில் வந்து ஃபஸ்ட் அந்த வில்லன் கேரக்டர் பண்ணவர் தான் திருப்பதி. அவர் பார்த்தாலே வந்து கொஞ்சம் டெரிஃபிக்காக தான் இருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு டப்பனும் யாரோ அருந்ததிக்கிட்ட போனவங்களே பண்ண மாதிரி அதே மாதிரி பண்ணி வச்சுருந்துருக்காங்க அந்த வில்லன் கேரக்டர் பண்ண மாதிரியே. அதனால் அந்த வாய்ஸும் டெரிஃபிக்காக இருக்குது, அவரை பார்த்தாலும் டெரிஃபிக்காக இருக்குது. அவர் நடித்ததும் வந்து நல்லா நடிச்சிருந்தாப்புல. அதனால் வந்து இந்த படம் ஃபுல்லாக அவர் எங்கெல்லாம் வர்றாரோ அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஆளை பார்த்தாலே கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருந்தாரு. உடம்பெல்லாம் சாம்பலா பூசிக்கிட்டு சுடுகாட்டுக்குள்ள அரை நிர்வாணமா சுத்திட்டு திரியறானே அந்த பைர, அவன் எல்லாம் ஒரு கடவுள், அவனை கும்பிடுற நீ எல்லாம் ஒரு சிவசக்தியா? அதுக்கப்புறம் தமன்னா வந்து படத்தில் எப்போ காட்டினாங்க அவன் பார்த்தா இன்ட்ரோவில் தான் காட்டுறாங்க. இன்ட்ரோவுக்கு அப்புறம் தான் தமன்னா வந்து ஸ்க்ரீனுக்குள்ளே வராங்க. அதுக்கப்புறம் தான் ஊருக்குள்ளே போகிறாங்க. அவங்க வந்து பெருசாக தமன்னாக்கு இதில் வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். அவங்க வந்து சுகமந்திரத்தை சொல்கிறதோட சரி. அதுக்கப்புறம் வந்து கிளைமேக்ஸ் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட்டுப்பாங்க. அவ்வளோதான் அவங்க கொடுத்து வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த ஊர்க்காரங்களாம் வந்து நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். படத்தில் வந்து இது ஒரு ஹாரர் படம். ஹாரர்லாம் ஒர்க் ஆச்சா அப்படின்னு கேட்டால் ஓரளவுக்கு ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பெருசாக பயமுறுத்திச்சான்னு கேட்கல, பட் இருந்தாலும் ரொம்ப முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் ஹாஃப்லாம் வந்து ஒரு கேட்டர் மோஸ் கேம் மாதிரி ஆயிடும். அது வந்து ஓரளவுக்கு ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சில இடங்களில் முக்கிய போட்டாலும் கொஞ்சம் சில இடங்கள்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். வில்லன் கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங் எழுதிட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப ஸ்ட்ராங் எழுதி போட்டாங்க. எந்த அளவுக்குன்னா கடைசியில் ஹீரோயினே போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் சாமியே இறங்கி வந்து காப்பாற்றினாதான் உண்டுங்கிற ரேஞ்சுக்கு போயிடுறாங்க. அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக எழுதிட்டாங்க. கொஞ்சம் அன்வான்ட் அடல்ட் சீனெல்லாம் நிறையாவே வச்சுட்டானுங்க. அதெல்லாம் வந்து தேவையில்லை, அவ்வளோலாம் வச்சுருக்க வேண்டியது. கதவை சாத்திட்டு அந்த பக்கமாக ஆகுன்னு கற்றுனாலே நம்மளாங்க பயந்துக்குவாங்க. அதை விட்டு இந்தளவுக்கு வைக்க வேண்டியது இருந்துச்சா அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் தலையெல்லாம் வெட்டிட்டு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு புள்ள நடந்து போய்கிட்டு இருக்கு படத்தோட ஓப்பனிங்லேயே. அந்த அளவுக்கெல்லாம் காட்டி அவனுக்கு என்ன பயமுறுத்த போகிறானுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதெல்லாம் எதுக்கு அப்படி வச்சாங்கன்னு தெரியல. கொஞ்சம் அந்த வயலன்ஸு அடல்ட் சீன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு. கொஞ்சம் ஓவராக தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம் என்ன பண்ணிடுவானுங்க. மற்றபடி பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து ஓகே, இந்த திருப்பதினால பாவம் எல்லோரும் என்ன ஆக போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இதாக தான் போச்சு. அதுக்கு வந்து கொஞ்சம் ஆனால் கதையை வேறு இடத்துக்கு வளர்த்துக்கிட்டாங்களோ, அதான் அந்த இடத்துல ஒரு விக்டிம் தேவை அப்படிங்கிறக்காக அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு சம்பவத்தை வச்சு அதை வந்து திருப்பதிக்கு ஃபேவராக அவங்களே மாற்றி தராங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு.
அது வந்து ஒரு சீனில் சொல்லணும்னா, அந்த ஊரில் ஒரு பாய் இருப்பார். அவர் வந்து இந்த மாதிரி திருப்பதி திரும்ப வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் கல்யாணம் பண்ணாதீங்க அப்படின்ட்டு ஒருத்தன் சொல்லுவான். அவன் என்னடா சொல்கிறது, நான் இப்போ தான்டா கல்யாணம் பண்ணுவேன், தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லி பண்ணுறதெல்லாம் வந்து அது எதுக்கு வேணுன்னே இது பண்ணி ஓகே இருக்கான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறக்கா பண்ண மாதிரி அது இருந்துச்சு. சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி, தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த செகண்ட் ஹாப்லாம் போயிட்டோம்னா அவ்வளோதான், அருந்ததிக்காக தான் எடுத்து வச்சுருந்தாங்க. இந்த ஒரே ஒரு வித்தியாசம், அதில் அந்த அம்மாவே செத்து அந்த அம்மா முதுகெலும்பில் வர மாதிரி ஒரு ஆயுதம் மாதிரி ஒன்று வரும். இதில் வந்து ஒரு கடவுளே ஆயுதத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. அது ஒன்று தான் வித்தியாசம், மற்றபடி எந்த வித்தியாசமும் இல்லை. அவன் அந்த படத்துலேயும் அந்த வில்லன் ஒரு காமக்குடூரனாக இருப்பான், இதுலேயும் இந்த கேரக்டர் எப்படி தான் இருக்கும். அதனால் அருந்ததிக்கு இதுக்கும் நிறையா சிமிலாரிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அது வந்து லைட்டாக பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து இந்த படத்தை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எவிடெண்ட்டாக தெரியுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மொத்தத்தில் இந்த படம் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு அதரப்பழசான கதையை எடுத்து அதுக்கு ஒரு ஓகேவான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே எழுதி வச்சுருந்தானுங்க. எனக்கு இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜாக தான் ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து தனியாக பார்க்குறதே நல்லது, இது கொஞ்சம் கண்டாவியாக இருக்கும் இந்த படம். பார்த்துட்டு குடும்பத்தெல்லாம் 10 பேர் வாங்கிட்டாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். இந்த படத்துக்கு என்னோடய ரேட்டிங் வந்து 5.5 out of 10. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க. Thanks for watching.